பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் நம்ம சொல்லுகிற சில வார்த்தைகள், எனக்கு மட்டும் ஏன் சோதனை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்களே, எல்லாரும் பல பலத்தோடு ஆள் பலத்தோடு சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஆனா நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், ஆனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களுக்கு முதல்ல வசனங்களை வாசித்து பின்பு நான் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்துல, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன பண்றாராம்? சிட்சிக்கிறார். அடுத்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தா தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? நீங்க சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் அப்போ உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? புத்திரர் என்று எண்ணி உங்களை சிட்சித்து தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிறார், உங்களை நடத்துகிறார், உங்களை எல்லா விதத்திலுமே போஷித்து காப்பாற்றி எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தரத்துக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இந்த வசனம் தாங்க இருக்கிறதுலயே ஹைலைட். ஃபர்ஸ்ட்லாம் சொன்னாரு, தகப்பன் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை சிட்சிக்கிறார்னு சொன்னாரு. ரெண்டாவது, எந்த மனுஷன் சிட்சையை சகிக்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ, இதை கர்த்தர் தம்மில் வைத்தார் என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவனை தான் அவர் புத்திரராக நினைக்கிறார், அவனுக்கு தான் அந்த சிட்சைகள் உண்டு. 8வது வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உனக்கு கிடைக்கலன்னா நீ என்னுடைய பிள்ளை இல்ல, அந்த புத்திர பாக்கியம் உனக்கு இல்ல, நீ வேசி பிள்ளை. வேசி பிள்ளையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? கர்த்தர் யார் மேல அன்பு கூறுகிறாரோ அவருக்கு சிட்சை உண்டு. யாரெல்லாம் சிட்சையை அனுபவிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த உலகத்துல ஐயோ நான் கஷ்டப்படுகிற உலகம் நல்லா இருக்குது, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், அவங்கள சமாதானமா இருக்கிறாங்க, எனக்கு தான் எதுவுமே இல்லை, ஆனா நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவது உண்டு. வேதத்தை அறியாதவர்கள் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவார்களே தவிர, வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவர் உண்மையா புரிந்து கொண்டவர்கள் சிட்சையை அற்பமாக எண்ணவே மாட்டார்கள். சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? ஒரு சாதாரண உலகம், இதுக்கு கீழே எல்லாம் படிச்சு பாருங்க. சாதாரண உலகத்துல இருக்க தாய் தகப்பனே நீங்க தப்பு செய்யும் போது உங்களை சிட்சித்து, நீ இது செஞ்சா உங்ககிட்ட பேச மாட்டேன், இதை செஞ்சா உனக்கு இது வாங்கி தர மாட்டேன், நீ இது செஞ்சா நீ என்னோட பிள்ளை இல்ல என்று சொல்லி அடித்து உங்களை சரியான வழியில நடத்துவதற்கு இந்த உலக தாய் தகப்பனுக்கே அதிகாரம் உண்டானால், உங்களுக்காக நான் மரித்து உங்களுக்காக இதுவரைக்கும் உயிர் தெழுந்து பரலோகத்தில் உங்களுக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறனே, நான் உங்களை சிட்சிக்க கூடாதா என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் கேட்கிறார். இனிமே நீங்க சொல்லாதீங்க, ஐயோ நான் கஷ்டப்படுறேன், ஐயோ எனக்கு மட்டும் துன்பம், ஐயோ நான் மட்டும்தான் இங்க சமாதானம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமே சொல்லாதீங்க. நீங்க சிட்சிக்கப்படுறதை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய கரத்துக்குள்ளாக புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை அடைந்து இருக்கிறீர்கள். ஆமென்.